வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு மேக் மினி M4 வந்து ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ ஒரு வருஷமா இந்த மேக் மினி M4 வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு, எப்படிலாம் வேலை செஞ்சது, பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். மேக் மினி வச்சிருக்கிறவங்களுக்கு, மேக் மினி வாங்க போறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரண்டி முடிஞ்சிருச்சு. மேக் மினி வந்து எனக்கு என்னைக்குமே ஒரு க்ளோஸான ஒரு டிவைஸாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நான் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மேக் மினி தான். ஸோ ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். முதல்ல நம்ம வந்து டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்ப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா M2ல நான் யூஸ் பண்ணும்போது M2 வந்து என்னோட மேசியல் வந்து அவ்வளோ பெரிய இடம் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணும். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் M2 வந்து. M2 என்கிட்ட இல்லை, ஏன்னா M2 வித்துட்டு தான் நான் இதை வாங்கினேன். ஸோ M2 இருந்துச்சுன்னா கம்பேரிசன் காட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். ஓகே, அந்த அந்த M2 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரிங்களா? M2 வந்து பெருசாக இருக்கும். மேசையில் வச்சிங்கன்னா மேசையில் பார்த்தாலே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். அண்ட் ஆல்சோ இந்த வாட்டி ஆப்பிள் வந்து இந்த சின்ன இந்த டிசைனில் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப அப்படியே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இந்த மாதிரி இது வந்து கொண்டு வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன் நான். அந்த டைமில் அந்த மார்க்கெட்டிங்கில் பார்க்கும்போது அந்த கை வந்து இப்படி வரும், இப்படி இப்படி சின்னதாக அப்படி வரும். ஒரு கைக்குள்ளேயே வந்துட்டு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்துட்டு கார்பன் நியூட்ரலை நோக்கி போகிறனால இதெல்லாம் கழிக்க முடியுமோ அதெல்லாம் கழித்து ரிசைக்கிள் பண்ணி அதிலேயே வந்துட்டு கொண்டு வராங்க ஆப்பிள் வந்துட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இந்த ஸ்பீக்கர். ஓகே, இதில் உள்ள ஸ்பீக்கர் நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் மேக் மினி வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்பீக்கர் இல்லைன்னா நீங்கள் இதில் உள்ள ஸ்பீக்கரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட வந்துட்டு ஸ்பீக்கர் இல்லை, நான் வந்து ஸ்பீக்கர் இல்லாமல் ஒரு செட்டப் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ள ஸ்பீக்கரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு நல்ல சவுண்டு இதில் வந்துட்டு. மேக் மினி M2 நான் யூஸ் பண்ண அதில் உள்ள ஸ்பீக்கர் அந்த சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி, நல்ல சவுண்டு நல்லா இருக்குது உண்மையிலே. நீங்கள் இதிலே படம் பார்க்கலாம், ஏதோ வீடியோ பார்க்க முடியும், கேம் விளாட கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அடிஷ்னலாக உங்களுக்கு சவுண்ட் ரொம்ப வேணும்னா நீங்கள் அடிஷ்னல் ஸ்பீக்கர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் இந்த செக்யூலர் இந்த கிரில் இருக்குல்ல, இந்த கிரில். ஸோ M2ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்துட்டு பின்னால் வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சைட் வந்து காற்று உள்ளே போகும், இந்த சைட் வந்து வெளியாகும். ஆனால் இதில் வந்துட்டு இதிலே உள்ளே போய் இதிலே வெளியாகும். ஓகேவா? ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப ஸ்மால் ஆகிட்டனால இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை. அறவே இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இல்லை. இந்த இடத்துல எல்லாம் பாட்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஆப்பிள் வந்து இதுக்குள்ளே பூந்து இதுக்குள்ளே வெளியாகிற மாதிரி அது ஒரு மாதிரியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது உள்ளே போகிற காற்று வந்துட்டு இது உள்ள எல்லா காம்போனன்ட்ஸ்லேயும் போயிட்டு அந்த காற்று பட்டுட்டு கரெக்டாக வெளியாகும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டைம் வந்து கேம் விளாடும் போது நான் தொட்டு பார்த்தேன். அந்த சூடு பார்த்தோன்னே எனக்கு பயமே வந்துருச்சு. என்னடா இப்படி சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா M2 நான் யூஸ் பண்ணும்போது நான் தொட்டு பார்ப்பேன். எந்த ஒரு டிவைஸ் சூடாக இருந்தாலும் தொட்டு பார்ப்பேன். M2 வந்து நான் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சமான சூடாக இருக்கும். அப்போ அந்த சூடை வந்து பார்க்கும்போது ஓகே, இது நல்ல ஒரு ஹீட் டிசிபேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இதில் தொட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு சைடு பயமே வந்துருச்சு. என்னடா இப்படி சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ஃப்ராரெட் ஹீட்டு வந்து செக் பண்ணுறது வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் இது வந்து நார்மல் ஹீட்டு தான். அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்ஸு. ஓகே, ஆப்பிள் வந்துட்டு இந்த வாட்டி வந்து மின்னுக்கு வந்துட்டு USB-C 2 பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட்ஃபோன் ஜேக்கு, பின்னால் வந்துட்டு பவர் கார்ட், ஈத்தர்நெட் கேபிள், அதுக்கப்புறம் HDMI, 3 தண்டர்போல்ட் 4 பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? M2ல வந்துட்டு நிறைய பாட்ஸ் இருந்துச்சு. ஓகே, M2ல நிறைய பாட்ஸ் இருந்துச்சு. M4ல வந்துட்டு பாட்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. வர வந்துட்டு ஃபியூச்சர் வர காலத்துக்கு வந்து பாட்ஸ் ரொம்ப குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னுக்கெல்லாம் நீங்கள் ஆப்பிள் டிவைஸு, இந்த லேப்டாப்பு, இந்த மேக் மினி, மேக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய பாட்ஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்மலாம் ரொம்ப வந்துட்டு பாட்ஸில் தான் வந்து ரிலை பண்ணியிருந்தோம். பாட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கனெக்ஷனுக்கு. ஆனால் இப்போ வர வந்துட்டு பாட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்த மேக் மினியில் வந்து என்னென்ன பாட்ஸ் இருக்குமோ, எந்தெந்த பாட்ஸ் இருக்காதுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் M2ல வந்துட்டு USB-A பாட்ஸ் இருந்துச்சு. இதில் USB-A பாட்ஸ் அறவே இல்லை. எல்லாமே இந்த தண்டர்போல்ட்டு டைப் சிக்கு போயிட்டாங்க. ஏன்னா டைப் சி தான் வந்து அடுத்த ஃபியூச்சருக்கு எல்லாமே டைப் சி தான் வருது. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த பவர் ஆன் பட்டன். இந்த பவர் ஆன் பட்டன் தான் அது ரொம்ப பேத்துக்கு வந்து ஒரு வியர்டாக இருந்துச்சு. என்னடா எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இந்த பவர் பட்டன் மட்டும் அடியில் வச்சுருக்காங்களா, இப்போ பார்த்தாலும் நான் தூக்கி இப்படி தட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் எவ்ரி டைம் ஆன் பண்ணும்போது நான் அப்படி தூக்கிட்டு தான் அப்படி தட்டிட்டு அப்படியே வச்சுருவேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இது இஷ்யூவாக எனக்கு வந்து படலை. சரிங்களா? ஆனால் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு இஷ்யூவாக படுது. இது என்ன தூக்கிட்டு தட்டிக்கிட்டு. இன்னொன்று இதுக்காக வந்து இந்த சைனாக்காரனுக்கு நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக நிறைய அந்த ப்ரோட்டோடைப்லாம் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இது ஒரு மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டோடைப் நீங்கள் இந்த இன்செர்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்தே வந்து பவர் ஆன் பண்ண முடியும்.
நிறையா இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. டாக்ல கூட நீங்கள் பூட்டிட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம், நிறையா இது இருந்துச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து நான் அதை பற்றி பேசியே ஆகணும், மவுஸ் அண்ட் கீபோர்டு. ஆப்பிளோட மவுஸு ஆப்பிளோட கீபோர்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேற எந்த மவுஸு கீபோர்டு சப்போர்ட் பண்ணாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்துட்டு என்ன செஞ்சேன், முதல்ல வந்துட்டு லாஜிடெக் கீபோர்டு வாங்கி நான் கனெக்ட் பண்ணேன். எனக்கு சரியாகவே வரல, சரியாக வேலை செய்யலை. அந்த கீபோர்டு வந்து சரியாக வேலை செய்யலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும்னுக்காக நான் வந்துட்டு ஆப்பிள் கீபோர்டு காசு கொடுத்து ஆப்பிள் கீபோர்டு நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு சில நேரத்தில் ஃபைனல் கட் ப்ரோ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்துட்டு நான் அந்த ஆப்பிள் மேஜிக் மவுஸுக்கு நான் போகல. ஏன்னா அந்த ஆப்பிள் மேஜிக் மவுஸில் தெரியும் எல்லாத்துக்கும் இந்த ஒரு பிரச்சனை தான் ரொம்ப பேருக்கு வந்து பிடிக்கல. என்ன பிரச்சனைனா அதில் உள்ள அந்த சார்ஜிங் இடம், சார்ஜ் பண்ணுற இடம் வந்து ரொம்ப பேருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு சார்ஜ் பண்ணிக்கிட்டு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால் அந்த சார்ஜிங் பண்ணிங்கன்னா உங்களால் அது மவுஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அடியில் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும் சார்ஜ் ஆகிற வரைக்கும். ஓகே, அதனால் நான் என்ன செஞ்சேன், ஸ்டீல் சீரியஸ்க்கு போயிட்டேன். ஓகே, ஸ்டீல் சீரியஸ் மவுஸ்க்கு போயிட்டேன். ஸ்டீல் சீரியஸ் அதோட USB-Cயில் வந்துட்டு இந்த டோங்கல் வந்து கனெக்ட் பண்ணிடுவேன், ஸ்டீல் சீரியஸ் மவுஸ். ஓகேவா, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் சீரியஸ் மவுஸ் இருக்குல்ல, ஒரு இஷ்யூ நான் வந்து பார்த்தேன். இந்த ஸ்டீல் சீரியஸ் மவுஸ் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அப்பப்போ வந்து வேலை செய்யாது. ஓகே, அப்பப்போ வேலை செய்யாது. நான் என்ன செய்வேன், அந்த பாட்ஸ் வந்து மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பேன், வேலை செய்யாது. அதே நான் ஒயரில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை வேலை செய்யுது. இல்லை நான் ஒயர்லெஸ் போன வச்சுக்கோங்களேன், ஒயர்லெஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேது, வேலை செய்யுது. கொஞ்ச நேரம் வேலை செய்யுது, அப்புறம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும், அப்படின்னு நின்றோம். ஸோ நான் என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்ந்து வேலை செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஆப்பிளோட ப்ரிப்பரர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது அடுத்த தேர்ட் பார்ட்டியோட வந்து சரியாக சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்தது வந்துட்டு ஐ ஹோப் அடுத்த ஆப்பிள் மேஜிக் மவுஸ் வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜர் இங்கே போடுற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துச்சுன்னா இன்னும் நான் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகிடுவேன். ஏன்னா அந்த கீபோர்டுக்கும் மவுஸுக்கும் ஆப்பிள் வந்து ரொம்ப நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கனெக்ஷன் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இது வரைக்கும் அந்த கீபோர்டு யூஸ் பண்ணி ஒருபட்டு பிரச்சனை நான் பார்த்ததில்ல. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் வந்துட்டு இதில் இன்டர்னல் உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பீடு நீங்கள் எந்த ஒரு SSD கொண்டு வந்து போட்டினாலும் சரி அதில் அந்த ஸ்பீட் கிடைக்காது. இது உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பீடு வந்து வேறு லெவலான ஸ்பீடு. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி வந்து நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி பேஸ் மாடலில் ரேம் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஸ்டோரேஜை வந்துட்டு ஃபுல்லாக டவுன்கிரேட் பண்ணிட்டேன், விச் இஸ் 256 GB ஸ்டோரேஜ் தான். அதனால என்ன பண்ணேன், அடிஷனலாக நான் வந்து SSD நான் வந்து ஆட் பண்ணேன். SSD வந்துட்டு அடாத்தா SSD வந்து ஆட் பண்ணேன். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்பீடு நீங்கள் எந்த SSD கொண்டு வந்து போட்டினா கூட அந்த ஸ்பீடு வந்து அதில் அந்த SSD வந்து கிடைக்காது. சரிங்களா, ஸோ நான் என்ன செஞ்சேன், இந்த வாட்டி வந்து 24 GB ரேம் வந்து போயிட்டு 256 GB SSD வந்துட்டு நான் வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா இந்த வாட்டி வந்து தண்டர்போல்ட் 3 பார்ட்ஸ் தண்டர்போல்ட் கொடுத்துருக்காங்க, USB-C கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் ஸ்டோரேஜ் SSD நீங்கள் போட போகிறீங்கன்னா இதில் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து தண்டர்போல்ட்டில் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ தண்டர்போல்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். SSD யூஸ் பண்ணலாம், M.2 SSD கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மூலிமா வந்துட்டு நான் ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டு எனக்கு ஸ்டோரேஜ் வந்து மெயின்லி எதுக்கு தேவைப்படுச்சுன்னா ஃபைனல் கட் ப்ரோக்கு தான் தேவைப்படுச்சு. ஃபைனல் கட் ப்ரோக்குன்னு வந்து தனியாக ஒரு 1 TB ஸ்டோரேஜ் வந்துட்டு நான் SSD வாங்கி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலே நல்லா வேலை செஞ்சுது. ஆனால் அதில் உள்ள ஸ்பீட் வந்து ரொம்ப குறவாக தான் இருந்துச்சு. ரெண்டர் பண்ணுற ஸ்பீடு, அதை மூவ் பண்ணுற ஸ்பீடு அதெல்லாம் ரொம்ப குறவாக தான் இருந்துச்சு. ஓகே, ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் குறவான ஸ்பீடு ரீட்ரைட் ஸ்பீடு வந்து ஸ்டோரேஜில் எடுத்தேன். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் வாங்கி போடலாம். ஸோ அடுத்தது நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து 1 TB SSD பார்த்தேன். அடுத்தது வந்துட்டு இந்த SSD என்க்ளேவ் வாங்கி அதில் வந்துட்டு அந்த M.2 SSD நீட்டாக இருக்கும்ல, அந்த SSD வந்து கனெக்ட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு 2 TB வந்துட்டு ஃபைனல் கட் ப்ரோக்குன்னு தனியாக ஒதுக்கி வைக்க போகிறேன். சரிங்களா, அது மூலிமா வந்து எனக்கு இன்னும் பெட்டரான ரெண்டர் ஸ்பீடு, பெட்டரான வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ கிடைக்கும் ஃபைனல் கட் ப்ரோவில். ஸோ அதுதான் வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு இதை நான் வந்து சொல்லியே ஆகணும், பெர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. நான் ஃபுல்லாக வந்து ஃபைனல் கட் ப்ரோ தான் பார்க்குறேன். டவின்சிலாம் அதெல்லாம் பார்க்கல. ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன் டவின்சி ரிசால்வ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மேக் மினியில் M4லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸு நிறைய பேர் நான் படித்து பார்த்தேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா M4 வித் ஃபைனல் கட் ப்ரோ ஒருபட்ட இஷ்யூ இல்லை, ஒரு கிராஷ் இல்லை, ஒரு ஸ்டட்டர் இல்லை, ஒரு லேக் இல்லை. ஓகே, அப்படி தான் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுது. அதுவும் இல்லாமல் பழைய மேக்கோஸ் நான் யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரியாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. புது மேக்கோஸ் அப்டேட் பண்ணோன்னே இன்னும் வேறு லெவலான ஸ்பீடு எனக்கு ஆன் பண்ணோன்னே ஸ்டார்ட் ஆப்பும் ரொம்ப வேகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் கட் ப்ரோ திறக்கிறது, ஃபைனல் கட் ப்ரோ வந்து க்ளோஸ் பண்ணுறது, அது ஃபைனல் கட் ப்ரோ ஒர்க் ஃப்ளோ பண்ணுறது எல்லாமே வேறு லெவலான ஸ்பீட் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதை பற்றி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நான் பண்ண மாட்டேன். சரிங்களா, ஓகே, இட்ஸ் டோட்டலி வெரி குட் அண்ட் வெரி ஃபைன். ஓகே,
அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைனல் தாட்ஸ் M2 Pro இருக்குல்ல, இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ப்ரீவியஸ் ஜெனரேஷன் M2 Proவோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, M2 Proவோட பெர்ஃபார்மன்ஸு M4 பேஸ் மாடலில் இருக்குது. சரிங்களா, நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் M4 பேஸ் மாடலில் இருக்குது. இன்னொன்று M2 Pro நீங்கள் போய் வாங்கினா கூட அவ்வளோ வேலை. அதுக்கு பேசாமல் நீங்கள் M4 நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிடலாம். அதோட பெர்ஃபார்மன்ஸு, பவர் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இதில் வந்துட்டு நல்லா கேமிங் பண்ணலாம், PS5 இது வந்துட்டு கில் பண்ணிடும், இது வந்து கேமிங் பவர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் வந்துட்டு நீங்கள் வந்து விர்ச்சுவல் மிஷின் போடலாம், க்ராஸ் ஓவர் போடலாம், வைன் போடலாம், போட்டு நீங்கள் வந்துட்டு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் நீங்கள் விளாட முடியும். ஆனால் அதில் அந்த 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 கேம் இது வந்து இன்னும் அதுக்கு அந்த இது வரல, சரியாக வரல. ஏன்னா இதில் வந்து கேம் லைப்ரரிலாம் ரொம்ப குறவு மேக்கில். அந்த கேமிங் இதுக்கு வந்து சரியாக இன்னும் மேக் வந்து போகல. ஆனால் நிறைய கேம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த இதுக்கு வந்து சரியாக போகல. ஓகே, நிறைய கேம்ஸ் வந்து அந்த லைப்ரரிக்கு வருதோ அப்போ தான் வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு கேமிங் டிவைஸாக ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன் மேக்கும் நல்ல கேம்ஸ் வந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கேம் விளாட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் ஃபியூச்சரில் அது கண்டிப்பாக அது வந்து பெஸ்ட்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் மேக் மினி நீங்கள் வாங்கும் போது நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணிங்கன்னா உண்மையாலே சரியான வேலை. சரிங்களா. பட் இதுக்கு முன்னுக்கு வந்து M2ல வந்துட்டு நான் என்ன செஞ்சேன், கான்ஃபிகர் பண்ணேன். 16 GB ரேம் போனேன். ஓகே, 16 GB ரேம் போனேன். அதுக்கப்புறம் 512 GB ஸ்டோரேஜ் போனேன். ஏன்னா அந்த டைமில் வந்து பேஸ் மாடல் வெறும் 8 GB ரேம் தான். ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் கொஞ்சம் நேரம் அந்த ரேமை பற்றி. ஓகே, அந்த டைமில் வந்து நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இருந்துச்சு, என் ஒய்ஃபோட ஸ்டூடெண்ட் ஐடி இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணி ஒரு 500 ரிங்கிட் மலேசியா ரிங்கிட் வந்து குறவாக நான் வாங்கினேன் அந்த மேக் மினியை. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியை வந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடியில் தான் வாங்கினேன். ஏன்னா இந்த வாட்டி வந்து நான் ரேம் வந்து கூட போகலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ரேம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேம் வந்து நீங்கள் எப்பயுமே மாற்ற முடியாது. ஓகேங்களா. அதனால் ரேம் வந்து கூட நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக நான் வந்து லோவர் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்றும் வந்து இதில் செய்ய முடியும். இதில் நீங்கள் ஃபுல்லாக இதில் கழட்டிட்டு இதோட SSD வந்து நீங்கள் மாற்ற முடியும். இப்போ நிறைய அந்த கஸ்டமைஸ் பண்ண SSD வந்து விற்றுக்கிட்டு இருக்கானுங்க வெளியே. இன்னும் எனக்கு மாற்றணும்னு சரியாக தோணலை. ஏன்னா நான் அதில் அவ்வளோ கை வைக்க விரும்பலை. சரிங்களா. இருக்கிற SSD ஸ்டோரேஜே இதுவே போதும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து ட்ரேடிங் பண்ண நீங்கள் விற்க போகிறீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் மாற்றிட்டு கொண்டு போய் விற்கணும். ஓகே, ரேம் டாபிக் வருவோம். ரேம் பார்த்தீங்கன்னா M2ல வந்துட்டு 8 GB ரேமு. நிறைய பேர் அழுந்துக்கிட்டு இருந்தாங்க 8 GB ரேம், என்னடா 8 GB ரேம். அந்த 8 GB ரேமை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு 16 GBக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஏன் வந்துட்டு 16 GB பேஸ் மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். யாருக்கு? ஆப்பிள் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்தனால தான் ஆப்பிள் வந்து ஃபோர்ஸ் டு மேக் பேஸ் மாடல் 16 GB ரேம். சரிங்களா, 16 GB ரேம். ஸோ இப்போ 16 GB ரேமு வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் எல்லா டாஸ்க்குக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் பேசிக்காக வந்து 16 GB ரேம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு. அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இன்னும் இந்த ஆப்ஸ் இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து அப்கிரேட் ஆகும் நம்மளுக்கு இன்னும் நிறைய ரேம் வந்து தேவைப்படும். லைக் 32 GB 24 GB அந்த மாதிரி ரேம். ஸோ மறக்காம ஆப்பிள் இன்டெலிஜென்ஸுக்கு நன்றி சொல்லிடுங்க, நம்மளுக்கு வந்து 16 GB ரேம் கொடுத்ததுக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மேக் மினி M4 வந்து போன வருஷம் வந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின். ஓகே, நான் ஒரு வருஷம் முடிச்சு இப்போ தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அடுத்தது M5, அதுக்கப்புறம் M5 மேக் மினி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எத்தனை பேர் வந்து மேக் மினி M4 வந்து யூஸ் பண்ணுறீங்க, மேக் மினி M4 Pro வந்து யூஸ் பண்ணுறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட வந்து ஒரு அனுபவ ரிவ்யூ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.